உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது mohatechintamil சேனல். நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஆப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த ஆப் சீரிஸ்ல ரொம்ப சூப்பரான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பத்தி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்தா வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணனாலும் 4 ஹவர்லேருந்து 5 ஹவர் வரையும் கண்டிப்பாக ஆகும். இப்படிப்பட்ட நேரத்தில் நான் வந்து கேட்கறது ஒன்று தான், வீடியோ பார்த்துட்டு சும்மா போகாமல் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க லைக் பண்ணால் உங்களுக்கு வந்து காசு வருமா அப்படிங்கிறது சத்தியமாக வரவே வராதுங்க. லைக் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் லைக் பண்ணி அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னும் போது இன்னும் 4 பேர் அந்த வீடியோ பார்த்து வந்து பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் ஸோ 4 பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு காரணமே தவிர மற்றபடி காசு வரன்றதெல்லாம் சும்மா கதை. ஸோ அதுக்காக தான் அவங்க கூட நான் வந்து லைக் பண்ண சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மாதிராதீங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸ்க்கான டைரக்ட் டவுன்லோடுக்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம இங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டு டூ லிஸ்ட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இது ஒரு லிஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷனுங்க. இதுக்குள்ள உங்களுக்கு தேவையான டாஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேட்டகரி வைஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடி மேலே கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒர்க், ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி மேலே கேட்டகரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான எக்ஸஸாக வேற கேட்டகரி கூட அதுக்குள்ள நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, மேலே நான் வந்து ஒர்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஆல்ரெடி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு அதுக்கு ரிமைண்டர் நான் வந்து செட் பண்ணிட்டு இருக்கேன். புதுசாக ஒரு டாஸ்க் வந்து பார்த்தா நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆஃபீஸ் மீட்டிங் ஏதாவது சம்திங் நான் வந்து பார்த்தா இங்கே வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து ரிமைண்டர் செட் பண்ணிக்கிறதுக்கும் கீழே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேலண்டர் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கங்க. அதிலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் செட் பண்ணிக்கிறதுக்கு ரிமைண்டர் செட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. என்ன வேணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கங்க. இது மாதிரி கேட்டகரி வைஸ் நீங்கள் வந்து பிரித்து அதுக்கான டாஸ்க் கொடுத்துட்டு ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு ரிமைண்டர் வந்து பண்ணிடும். உண்மையில ஒரு நல்ல அப்ளிகேஷனுங்க, மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் டச் லாக் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். உங்க மொபைல் ஆன்ல இருக்கும்போது யாராவது டச் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கிரீன்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம லாக் ஆகிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்ளிகேஷன்ல போனோடனே லாக் ஃப்ரம் நோட்டிஃபிகேஷன் இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆனதாயிடும். ஸோ அதுக்கப்புறமாக இங்க நோட்டிஃபிகேஷன் பேனல்ல பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த ஓவர்லே ஆப்ஷன் பார்த்து வந்து எனேபிள் பண்ண சொல்லி கேட்கும். எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெளியே போயிட்டு நம்மளோட ஸ்க்ரீனை வந்து பாருங்க, நான் என்னதான் டச் பண்ணாலும் சரி அதுக்குள்ள எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸ்க்ரீன் பார்த்து வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி யாரும் அடிக்கடி பார்த்து வந்து டச் பண்ணக்கூடாது உங்கள் மொபைலில். இல்லை நீங்கள் ஏதாவது படம் கிடம் பார்த்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி உங்கள் ஸ்க்ரீன் பார்த்து வந்து லாக் பண்ணி வச்சிடலாம். மறுபடியும் நம்ம டச் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அதே ஆப்ஷன் பார்த்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஓவர்லே ஆப்ஷனை எடுத்து விட்டுருங்க. இப்போ உங்கள் ஸ்க்ரீன் பார்த்து வந்து நார்மலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல அப்ளிகேஷனுங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் போட்டோ ரூம். இது வந்து பேக்ரவுண்டில் இருக்க ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நிறைய ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ப்ரீசெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் செலக்ட் ஆன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், மேகசினில் உங்கள் இமேஜ் வர மாதிரியோ இல்லை கீழே போட்காஸ்ட் கவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வர மாதிரியோ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்காஸ்ட் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஃபோட்டோ நான் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா அந்த இடத்துல என்னுடைய ஃபோட்டோஸ் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து எடிட்டிங்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆனதாகிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற இந்த ஃபோட்டோ பார்த்து நான் டெலிட் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபோட்டோஸை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஏஐ பேஸ் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸ் வரைக்கும் தனியாக வந்து பிரிச்சு எடுக்கிறது கூட யூஸ் ஆகிற ஒரு அப்ளிகேஷனுங்க. இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே அது வந்து ஸ்கேன் பண்ணுது. நம்ம ஃபோட்டோ வரைக்கும் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோட்டோஸ் வரைக்கும் பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வந்து இங்கே வச்சிருது. இது ஈஸியாக இது மாதிரி நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இது மாதிரி மேகசினில் கூட உங்களோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் மார்க். இது ஒரு சூப்பரான அப்ளிகேஷனுங்க. நம்முடைய மொபைல் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே இருப்போம். எடுக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மொபைல் ஆட்டோமேட்டிக்காக டம்ப் ஆனதாயிடும். இப்படி பட்ட நேரத்தில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு 40 செகண்டில் வந்து டெலிட் ஆனாலும் இங்கே ஆப்ஷன் இருக்குது, எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா 40 செகண்ட் கழிச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து டெலிட் ஆனது ஆகிடும். பட் நான் வந்து மேலே பார்த்தா 1 மினிட் டைம் கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்து நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்த உடனே பாருங்க நம்மளுக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆனது ஆகுது. இங்கே டெலிட்டிங் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப்டர் 1 மினிட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. நீங்கள் எஸ் கொடுத்துட்டா போதும், அந்த 1 மினிட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் பிஃபோராக டைமிங் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் உங்களுடைய மொபைலில் டம்ப் ஆகிறத நீங்கள் வந்து தடுக்கலாம். ஒரு நல்ல அப்ளிகேஷனுங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நயக்ரா லான்ச்சர். மாடர்ன் மற்றும் மினிமலிஸ்டா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. சிங்கிள் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆப்ஷனும் வர மாதிரி உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கு. இங்கே ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
Do you want to set it as default அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரணுமா அப்படின்றலாம் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எனேபிள் வந்து பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் மட்டும் எனக்கு வேணுன்றதுனால ஜஸ்ட் சைடில் இப்படி நான் ஸ்வைப் பண்ணுறேன். ஸ்வைப் பண்ணும்போது பாருங்கள் நம்மளுடைய மொபைலில் இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆனதாகிடுது. ரொம்ப மாடர்னாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஆப் சீரிஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ப கூட மறக்காமல் வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி, வணக்கம். Are you listening? Damn.